வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று சட்டசபையில நிகழ்ந்த நிகழ்வு ரொம்ப மனசை பாதிச்சிருச்சு எனக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் சாரி மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு மனசை டச் பண்ற மாதிரி பேசிட்டாரு. அதனால எனக்கு நேத்தெல்லாம் பேச தோணலை. அதனாலதான் இன்னைக்கு பேசுறேன். மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த தொட்டுட்டாரு. என்ன தொட்டுட்டாரு அப்படின்னா, முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் கலைஞர் அவர்களை பெரும்பாலும், அதாவது எதிர்கட்சி ரொம்ப வன்மத்தை கக்குபவர்கள், கலைஞர்னாலே பிடிக்காத ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவங்கதான் கருணாநிதி அப்படின்னு அவர் பேரை அடிச்சு சொல்லுவாங்க. அதுல நம்ம முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட அப்படிதான் கலைஞரை கருணாநிதி அவர்களேன்னா அவங்க என்ன சொல்றது, அப்படியே முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் அந்த அதிமுகவுடைய பாரம்பரியம் அது. ஆனா அதிமுகவில் எம்ஜிஆர் தலைவராக இருந்த பொழுது கலைஞர் என்ற வார்த்தையை சேர்த்து கருணாநிதி என்று சொல்லி கலைஞர் அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் அழைப்பார். அப்படி நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி வாசிப்பாளர்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு, நான் ரொம்ப விரும்புகிற கலைஞர் அவர்களை நான் செய்தி வாசிக்கும் பொழுது கருணாநிதி அப்படின்னு வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு ஒரு செய்தி வாசிப்பாளர், பிரபலிய செய்தி வாசிப்பாளர் தான், ஒரு நேம் எனக்கு தெரியல, அவர் ரொம்ப வருத்தப்பட்டு தன்னோட பதிவை பதிவிட்டிருந்தாரு. கலைஞர் அவர்களை கருணாநிதி என்று அழைக்காமல் கலைஞர் என்றுதான் பெரும்பாலும் அழைப்பார்கள். அவரை விரும்பக்கூடியவர்கள், அவரை பெரிதும் மதிக்கக்கூடியவர்கள். ஆனா மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் அந்த சட்டசபையில என்ன பேசுறாரு அப்படின்னா, தமிழ் தாய் வாழ்த்து பின்னால் பாடப்பட்ட கதை எங்கேயுமே இல்லையா, ஏற்கனவே நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி, எங்க நடந்ததுன்னு ஒரே சொல்லுவாரு, நீங்க கேளுங்க. 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோ கலைஞர் அவர்களோ பாத்தீங்களா, அதுல கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்கள் அப்படின்ட்டு இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலுமே ஒரு வன்மத்தை கக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அவர் கருணாநிதின்னு சொல்லிட்டு அவரு பேப்பரை பார்க்கிறார். இது கலைஞருங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரவில்லையா விஜய் அவர்களே? எத்தனை முறை நீங்க கலைஞர் அவர்களை அழைத்திருப்பீங்க அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரிந்த ஒரு விஷயம். ஏன் உங்களுக்கு தெரியலையா? 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் சார். நீங்க இதற்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் விழாவில் இருக்கும் பொழுது, அந்த விழாவில் நீங்க பங்கெடுத்திருக்கும் போது கலைஞர் அவர்களை எப்படி அழைத்தீர்கள் அப்படின்னு எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். அதுக்கு உதாரணமா ஒரு வீடியோ போட்டுமா? பரம்பரையா பேர் சொல்லக்கூடிய குரல் அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குரலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் தான் அது கலைஞரையா அவர்களோட குடும்பம் தான். அன்னைக்கு பேப்பர் குறிப்பே இல்லாமலே ஒரு கலைஞர் அப்படின்னு அந்த வார்த்தையை உச்சரிக்கிறார். அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் சொல்லிட்டு சாரி கலைஞர் சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் அன்னைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு வரல? திரையுலக சார்பில் ஒரு விழா நடக்குது, பாச தலைவனுக்கு பாராட்டு விழா நடக்குது. அதுல அஜித் கூட ஒரு கருத்தை ஸ்ட்ராங்கா கலைஞருக்கு நேர்ல சொல்றாரு. ஆனா அந்த ஸ்டேஜ்ல கூட நீங்க எந்த அளவுக்கு பம்மி கலைஞர் அவர்கள் சொன்னது எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு விஜய் அவர்களே. தலைவா படம் பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? அது தலைவா படம் பிரச்சனை நடந்த பொழுது அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உங்களையும் உங்க அப்பாவே அலைய விட்டார்ல, அன்னைக்கு கை கட்டி நின்று என்ன சொன்னீங்க? மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏன் அன்னைக்கு டங் சில்பாய் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் சாரி மாண்புமிகு அம்மா அவர்கள்னு சொல்லியிருக்கலாம்ல, அன்னைக்கு ஏன் டங் சில்பாவில் மிஸ்டர் விஜய் அவர்களே சாரி மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களே, அன்னைக்கு ஏன் உங்களுக்கு டங்கு ஸ்லிப் ஆகல? ஒரு சிஎம் பதவியில நீங்க உட்கார்ந்ததுக்கு பிறகு
அதே கலைஞர் அவர்களை கருணாநிதின்னு நெத்தியில் அடிச்ச மாதிரி அப்படி கூப்பிடுறீங்களே, உண்மையிலுமே எனக்கு மனசு வலிச்சு. உண்மை சத்தியமா சொல்றேன், என்னோட மனது வந்து ரொம்ப வலிச்சுங்க. கருணாநிதின்னு நீங்க கூப்பிட்டதுக்காக வலிக்கல, ஆனா இத்தனை நாட்களாக கலைஞர் கருணாநிதி என்று அன்போடு அழைத்து விட்டு இன்னைக்கு வேண்டுமென்றே அந்த பெயரை சொல்லி உங்களுக்கு எதிர்கட்சியான திமுகவை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நீங்க திட்டமிட்டு அந்த வார்த்தையை சொன்னீங்கிறதான் உண்மை. சாரின்னு பேப்பரை பாக்குறீங்க, பேப்பரை பார்த்து தான் கலைஞர்னு தெரியுமா உங்களுக்கு? அவரை ஏன் கலைஞர் கருணாநிதினு சாரி கலைஞர் கருணாநிதினு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் வரல? ஏன் பேப்பரை பார்த்துட்டு கலைஞர் சொல்றீங்க? அப்போ கலைஞருங்கிற வார்த்தையை நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க அடிக்கடி கூப்பிடுற கலைஞருங்கிற பேரை மறந்துட்டீங்க. ஆனா வேண்டுமென்றே இப்ப நீங்க கூப்பிட்ட கருணாநிதிங்கிற பேரை மட்டும் மனசுல வச்சிருந்தீங்களா? அப்போ மனதில் இருப்பதுதான் வெளியே வரும். உங்க மனதிற்குள்ள அப்படி ஒரு வன்மம் இருந்திருக்கு. அந்த வன்மத்தை சட்டசபையில நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. தயவு செஞ்சு நினைச்சீங்க, பதவிங்கிறது நிரந்தரம் கிடையாது. இந்த பதவியில நீங்க இருந்துகிட்டே இருப்பீங்கிறது நிரந்தரம் கிடையாது. இந்த பதவி பல பேருடைய கைகளில் மாறி வந்திருக்கு. இந்த பதவி இன்னைக்கு உங்க கையில, இந்த பதவி நாளைக்கு வேற யாரு கையில வேணாலும் வரலாம். உங்களை மாதிரி ஒரு நடிகர் கூட நாளைக்கு அரசியலுக்கு வந்து உங்களை எதிர்த்து நின்று அவர் கூட நாளைக்கு நாடாளலாம். இந்த பதவிங்கிறது மாறும் சார், மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா மரியாதைங்கிறது என்னைக்கும் நிலையானது, நிரந்தரமானது. அது வந்து மனசுல என்னைக்கும் இவரை வந்து நான் மரியாதையா கூப்பிடணும்னு என்னைக்கு என் மனசுல தோணிச்சோ அன்னையிலிருந்து நான் சாகும் வரை இந்த நபரை மரியாதையுடன் தான் கூப்பிட வேண்டியது என் மனசுல பதிஞ்சிருக்கும், என் அறிவுல புதைஞ்சிருக்கும். அது வார்த்தைகளால் வெளிப்படும். ஆனா திட்டமிட்டு கலைஞர் அவர்கள் பெயரை நெத்தியில் அடித்தால் போல் கலைஞர் கருணாநிதி என்று சொல்லியிருந்தா கூட இந்த மனசு வலிச்சிருக்காது சார். ஆனா கலைஞர் அவர்களை நெத்தி பொட்டில் அடித்தது போல் கருணாநிதி என்று சொன்ன விஜய் அவர்களை இந்த காலம் மன்னிக்காது. இந்த காலம் கண்டிப்பாக தண்டிக்கும். இது எந்தவித மாற்று கருத்துமே இல்லை.